எல்லோருக்கும் வணக்கம். உள்நாட்டு இறைவரி சேவை திறந்த போட்டி பரீட்சை 2025 தொடர்பான கிரகித்தல் வினாத்தாளுக்கான இன்னும் ஒரு செயலமர்வுல சந்திக்கிறோம். கடந்த செயலமர்வுல பார்க்கப்பட்ட வினாத்தாளினுடைய மிகுதியாக இருக்கிற விடயங்களை இன்றைய செயலமர்வுல தொடர்ந்து பேசலாம். வினாவினுடைய வடிவம் ஒவ்வொரு பந்தியிலும் உள்ள உரைப்பகுதியை வாசித்து அதில் கூறப்பட்டுள்ள கருத்துக்களை இயன்றவரை சுருக்கி ஒரு தனி வாக்கியத்தில் எழுதுவது. நான் சொல்லுகிற வார்த்தைகள்ல தான் கேள்வி வர வேண்டும் இல்லை, விடயம் இதுதான். தரப்பட்ட உரைப்பகுதியை வாசித்து அந்த உரைப்பகுதியினுடைய சாராம்சத்தை தனி ஒரு வாக்கியத்தில் எழுதுங்கள். நான் புதிதாக யாரும் இணைந்திருந்தால் அவர்களுடைய வசதிக்காக சொல்லுகிறேன். 9 தொடக்கம் 13 சொற்களுக்குள்ள நீங்கள் அதில் இருக்கிற சாராம்சத்தை எழுதுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அதே போல 2வது வடிவம் தடித்த அச்சில் உள்ள சொற்றொடர்களின் கருத்தை பந்தியில் உள்ள கருத்தோடு தொடர்புபடுத்தி விளக்குக. பெரும்பாலும் இப்படி ஒரு கேள்வி வருமாக இருந்தால் சாராம்சத்துக்கு 3 புள்ளியும் தடித்த எழுத்தில் உள்ள சொற்றொடர்களுடைய கருத்தை பந்தியோடு தொடர்படுத்தி விளக்குவதற்கு 2 புள்ளிகளும் வழங்கப்படுவது வழமை. சில பரீட்சைகள்ல 2க்குமே 2 புள்ளிகளை வழங்கி இருக்கிறார்கள். ஆனால் பெரும்பாலும் சாராம்சத்துக்கு கூடிய புள்ளியை கொடுப்பார்கள். 3 புள்ளி நாங்கள் எதிர்பார்க்கிறோம். சில வேளைகள்ல சாராம்சம் மட்டும் கேட்கலாம். தடித்த எழுத்தில் தரப்பட்ட சொற்றொடருக்கான விளக்கத்தை கேட்காமலும் விடலாம். அப்படி ஒரு 5 கேள்வியை தந்து 15 புள்ளிகளுக்கு கேட்கலாம். நான் ஏற்கனவே சொன்னது போல எந்த வடிவத்துல கேள்வி வந்தாலும் நாங்கள் அதை எதிர்கொள்வதற்கு தயார் நிலையில இருப்பதற்காகத்தான் நாங்கள் படித்து கொண்டிருக்கோம். நீங்க சொன்ன வடிவத்துல வேற இல்லை, வேற விதமாக கேள்வி வந்துட்டுது என்று சொல்லி என்னுடைய பிள்ளைகள் கவலைப்படாது. ஏனென்றால் எந்த வடிவத்துல வந்தாலும் அவர்களுக்கு அந்த பந்தியை வாசிக்கவும் அதனுடைய பொருளை புரிந்து கொள்ளவும் கேட்கின்ற விடயங்களுக்கு தெளிவாக பதிலளிக்கவும் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் என்று நான் நம்புகிறேன். சரி, இவ்வாறு இந்த வினாத்தாளில் இருக்கக்கூடிய உரைப்பகுதிகளில் நாங்கள் 1வது உரைப்பகுதி பார்த்துட்டோம், 2வதும் அதே போல பார்த்து முடிச்சிட்டோம், 3வது சரி. 3 உரைப்பகுதிகள் மட்டும்தான் கடந்த செயலமர்வில் நாங்கள் பார்த்திருக்கோம். இன்றைக்கு 4வது உரைப்பகுதியை பார்க்க போகிறோம். நானும் நீங்களும் சேர்ந்து இந்த 4வது உரைப்பகுதியை வாசி. சிறு ஏற்றுமதி பயிர்களில் தேயிலை, ரப்பர், தெங்கு ஆகியவை தவிர்ந்த பரந்த வகையான நீண்ட கால பயிர்கள் உள்ளடங்குகின்றன. சிறு ஏற்றுமதி பயிர்களில் தேயிலை, ரப்பர், தெங்கு ஆகியவை தவிர்ந்த பரந்த வகையான நீண்ட கால பயிர்கள் உள்ளடங்குகின்றன. இப்பயிர்கள் பெரும்பாலும் கலப்பு பயிர்களாக வீட்டு தோட்டங்களிலும் சிறு உடைமைகளிலும் பயிரிடப்படுவதுடன் இவற்றின் உற்பத்திகள் பற்றிய உண்மையான தரவுகளை பெறுவது இடர்பாடாக உள்ளது. எனவே இவ் உற்பத்திகளின் உள்நாட்டு நுகர்விலும் கையிருப்புகளிலும் கணிசமான மாற்றங்கள் ஏதுமில்லை என கருத்தில் கொண்டு இப்பயிர்களின் ஏற்றுமதி அளவுகள் பற்றிய தரவுகளே பயிர் உற்பத்தி செயலாற்றத்தை கணிப்பதற்கு பதிலியாக பயன்படுத்தப்படுகின்றன. சரி, திரும்ப ஒரு தடவை வாசிக்கிறேன். சிறு ஏற்றுமதி பயிர்களில் தேயிலை, ரப்பர், தெங்கு ஆகியவை தவிர்ந்த பரந்த வகையான நீண்ட கால பயிர்கள் உள்ளடங்குகின்றன. இப்பயிர்கள் பெரும்பாலும் கலப்பு பயிர்களாக வீட்டு தோட்டங்களிலும் சிறு உடைமைகளிலும் பயிரிடப்படுவதுடன் இவற்றின் உற்பத்திகள் பற்றிய உண்மையான தரவுகளை பெறுவது இடர்பாடாக உள்ளது. எனவே இவ் உற்பத்திகளின் உள்நாட்டு நுகர்விலும் கையிருப்புகளிலும் கணிசமான மாற்றங்கள் ஏதுமில்லை என கருத்தில் கொண்டு இப்பயிர்களின் ஏற்றுமதி அளவுகள் பற்றிய தரவுகளே பயிர் உற்பத்தி செயலாற்றத்தை கணிப்பதற்கு பதிலியாக பயன்படுத்தப்படுகின்றன. சரி, நாங்கள் கேட்கப்பட்ட வினா வடிவத்துக்குள்ள போறதுக்கு முன்னாடி இதுல இருக்கக்கூடிய உரைப்பகுதிகளை வைத்துக்கொண்டு வேறு விதமான சில கலந்துரையாடல்களை செய்யப்போம். இந்த உரைப்பகுதியில் ஒரு கருதுகோள் தரப்பட்டிருக்கிறது. இந்த உரைப்பகுதியில்
ஒரு விடயம் தொடர்பிலான ஒரு கருதுகோள் ஒன்று தந்திருக்கிறார்கள். அந்த கருதுகோள் என்ன? அந்த ஏற்றுமதி அளவை மதிப்பிடுறதுக்காக ஒரு கருதுகோள் தந்திருக்குத்தானே சார். ம் அந்த அதை கருதுகோள் வச்சுக்கொண்டுதான் அந்த எவ்வளவு உற்பத்தி பயிர்கள் எவ்வளவு உற்பத்தி செய்யப்படுறது அந்த ஏற்றுமதி அளவை கருதுகோளை வச்சிருக்கு. ஏற்றுமதி அளவை கருதுகோளாக, அதாவது இந்த பயிர்கள் எவ்வளவு உற்பத்தி செய்யப்படுதுன்றத அந்த ஏற்றுமதியின் அளவை வச்சு என்னன்னா கையிருப்புல இருக்கிறதும் நுகர்வுல உள்நாட்டுல நுகரப்படுறதுக்கும் பெரிய மாற்றம் இல்லாதபடியா ம் ம் அந்த ஏற்றுமதி என்னன்னா அளவிட முடிய இல்லை எல்லா இடமும் கருதுகோள் கணக்கு என்பதனுடைய செய்யப்படும். பொருள் என்ன என்று சொல்லுங்க. கருதுகோள்னு சொன்ன என்ன கருதுறாரு? சரி சரி, வேற யார்கிட்டயாவது பதில் இருக்கா? இவங்க சொன்னதை விட இன்னும் திருத்தமாக சொல்லுவேன். சுமங்களா, முயற்சி செய்யுங்க. சார் இதுல என்னன்னு சொன்னா அந்த உள்நாட்டு நுகர்வு மற்றும் கையிருப்புல கணிசமான மாற்றம் இல்லைன்றத கருதுகோளா எடுக்க சொல்லியிருக்கு. கருதுகோளாக எடுத்துக்கொள்ளுங்க. உள்நாட்டு நுகர்விலும் கையிருப்பிலும் கையிருப்பிலும் மாற்றங்கள் ஏதும் இல்லை. கணிசமான மாற்றங்கள், குறிப்பிட்டு சொல்லக்கூடிய மாற்றங்கள் எதையும் நிகழவில்லை என்பதை ஒரு கருதுகோளாக கொள்ளுகிறோம். சில வேளையில உள்நாட்டு நுகர்வு பெருமளவு அதிகரித்து கையிருப்புகளாக அவர்கள் விற்காம பெரும்பகுதியை சேமித்து வைப்பார்களாக இருந்தால் இந்த அளவீடு ஓ ஆகவே நாங்கள் அதுல மாற்றம் இல்லை என்று ஒரு கருதுகோளை எடுக்க. சரிதான். அப்ப இங்க சொல்லப்பட்ட கருதுகோள் உள்நாட்டு நுகர்விலும் கையிருப்புகளிலும் கணிசமான மாற்றங்கள் ஏதும் இல்லை என்பது இங்கு சொல்லப்படுகிற கருதுகோள். சிறு ஏற்றுமதி பயிர்களில் அடங்காத நீண்டகால பயிர்கள் என இங்கு குறிப்பிடப்படுபவை எது? தேயிலை, ரப்பர், தெங்கு. தேயிலை, ரப்பர், தெங்கு நீண்டகால பயிர்கள், ஆனால் சிறு ஏற்றுமதி பயிர்களில் உள்ளடங்கவில்லை. கலப்பு பயிர்களாகவும் வீட்டு தோட்டங்களிலும் சிறு உடைமைகளிலும் பயிரிடப்படுவதன் காரணமாக சிறு ஏற்றுமதி பயிர்கள் தொடர்பான தகவல்களை பெறுவது இடர்பாடாக உள்ளது. திரும்ப சொல்லுகிறேன். கலப்பு பயிர்களாக வீட்டு தோட்டங்களிலும் சிறு உடைமைகளிலும் பயிரிடப்படுவதன் காரணமாக சிறு ஏற்றுமதி பயிர் உற்பத்திகள் பற்றிய உண்மையான தரவுகளை பெறுவது இடர்பாடாக உள்ளது என குறிப்பிடப்பட்டாது. இந்த கூற்றை ஏற்றுக்கொள்வீர்களா இல்லையா? ஏற்றுக்கொள்ளலாம். சிறு ஏற்றுமதி பயிர்கள் கலப்பு பயிர்களாக வீட்டு தோட்டங்களிலும் சிறு உடைமைகளிலும் பயிரிடப்படுவதன் காரணமாக இவற்றின் உற்பத்திகள் பற்றிய உண்மையான தரவுகளை பெறுவது இடர்பாடாக உள்ளது. ஆம், இல்லை, நிச்சயிக்க முடியாது. சரி, நிச்சயிக்க முடியாது என்றது வேணாம். ஆம், இல்லை, ரெண்டுல ஒன்று. ஆம். நவராசா பிரசாத், நீங்களா சொன்னீங்க? சரி, சொல்லப்பட்டிருக்கா இங்க அப்படி? இடர்பாடா இருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கு சார். இடர்பாடாக இருக்கிறது சரி. அந்த இடர்பாட்டுக்கான காரணம் என்ன சொல்லியிருக்காங்க சார்? அந்த ஊடுபெயர்களாக பெயரிடும் பொழுது அதன் சில இடங்கள்ல கூடுதலா பெயரிடலாம், சில இடங்கள்ல அந்த ஊடுபெயர் நான் கேட்கிறது, ஒரே ஆசிரியர் அந்த செய்தியை சொல்லுகிறாரா? தரவுகளை பெறுவது இடர்பாடாக உள்ளது என்பதற்கான காரணத்தை ஒரு ஆசிரியர் சொல்லுகிறார். ஆமாம் சார். அந்த வீட்டு தோட்டங்களிலும் சிறு உடைமைகளிலும் பெயரிடப்படுவது அந்த விஷயத்தை சொல்றபடியா அத அப்படி மாறுகிறது. இல்ல சார், இல்ல சார். அது அந்த வீட்டு தோட்டங்களையும் சிறு உடைமைகளையும் பயிரிடப்படுறது அந்த டேர்ம்ஸை பாவிக்கபடியா அத அவர் உறுதிப்பாட சொல்றாரு சார். சரி, வேற யாரு இது சம்பந்தமா சொல்ல போறீங்க? சுலக்ஷன், உங்களோட அபிப்பிராயம் சொல்லுங்க.
இவற்றின் உற்பத்தி தொடர்பான உண்மையான தரவுகளை பெறுவதற்கு இடர்பாடு காணப்படுகிறது என்பதற்கான காரணமாக உரையாசிரியர் இவை கலப்பு பயிர்களாக வீட்டுத் தோட்டங்களிலும் சிறு உடைமைகளிலும் பயிரிடப்படுகிறது என்பதை சொல்லுகிறார் என்று ஏற்றுக்கொள்கிறார். ஆம் சார். ஏற்றுக்கொள்ளலாம். ஆம். சரி, அப்ப கவனிங்க, உண்மையில இந்த கூற்றுக்கு நாங்கள் உறுதியான ஒரு முடிவுக்கு போக முடியாத பிள்ளைகள். அவர் சிறு ஏற்றுமதி பயிர்கள் தொடர்பான பண்புகளை சொல்லுது. ஒன்று, இவை பரந்த வகையான நீண்டகால பயிர்களாக இருக்கும். இரண்டாவது, இவை கலப்பு பயிர்களாக ஏனையவற்றோடு இணைக்கப்பட்டு வீட்டு தோட்டங்களிலும் சிறு உடைமைகளிலும் பயிரிடப்படுகின்றன. அத்தோடு இவற்றின் உற்பத்திகள் பற்றிய உண்மையான தரவுகளை பெறுவது இடர்பாடாக இருக்கிறது. அந்த தரவுகளை பெறுவதற்கு இடர்பாடான காரணம் ஒன்றாக இவை வீட்டு தோட்டங்கள் சிறு உடைமை என்ற சிறு தோட்டங்களா சிறு தோட்டங்களில் கலப்பு பயிர்களாக பயிரிடப்படுவதுதான் காரணம் என்று அங்க சொல்லப்பட்டில்லை. 2 பண்புகள் சொல்லப்பட்டிருக்கு. அது சில வேளை காரணமாக இருக்கலாம், ஆனால் உரையாசிரியர் அது காரணம் என்று சொல்ல. முதலாவது சொல்றார் இவை நீண்ட கால பயிர்கள். 2வது, இவை கலப்பு பயிர்களாக வீட்டு தோட்டங்களிலும் சிறு உடைமைகளிலும் பயிரிடப்படுகின்றன. 3வது, இவற்றின் உற்பத்தி பற்றிய உண்மையான தரவுகளை பெறுவது இடர்பாடாக இருக்கிறது. அவ்வாறு பயிரிடப்படுவதன் காரணமாக தரவு பெறுவது இடர்பாடாக இருக்குது என்று வெளிப்படையாக சொல்லப்பட்டிருக்கோ? பிள்ளைகளுடைய கேள்வி விளங்குதானா? சொல்லுங்க. ஓம் சார், உண்மையான தரவுகளை பெறுவதில் இடர்பாடா இருக்குன்னு அவர் சொல்றபடியே அதானே சார் காரணமும். அவர் எங்கேயாவது இதனால் காரணமாக இப்படி சொல்லி இருக்கிறார், சிறு உடைமைகளிலும் பயிரிடப்படுவதனால் என்று சொல்லி இருந்தா தெளிவு. பாருங்க, கலப்பு பயிர்களாக வீட்டு தோட்டங்களிலும் சிறு உடைமைகளிலும் பயிரிடப்படுவதால் இவற்றின் உற்பத்திகள் பற்றிய உண்மையான தரவுகளை பெறுவது இடர்பாடாக உள்ளது என்று சொல்லப்பட்டிருந்தால் 100% கிளியர். ஆனால் இங்க பாருங்க, சிறு உடைமைகளிலும் பயிரிடப்படுவதுடன் அதோட இவற்றின் தரவுகளை பெறுவதும் கடினமாக இருக்குது. அவ்வாறு பயிரிடப்படுவதன் காரணமாகத்தான் தரவுகளை பெறுவது கடினமாக இருக்கிற உரையாசிரியர் சொல்றாரா? உண்மையில நாங்கள் அதை அறுதிப்பட சொல்ல இயலாது. நான் அந்த அழுத்தி சொல்லுகிற இடம் உங்களுக்கு விளங்குதா? நான் இதுக்குள்ளாக இந்த பயிரிடப்படுவதுடன் அது இந்த பயிரிடப்படுவதுதான் அதுக்கான காரணமா என்று சொல்லி நாங்கள் சொல்லிடலாம். இங்க 3 விஷயம் இருக்குதம்மா. ஒன்று, இது இவற்றில தேயிலை, ரப்பர், தெங்கு தவிர்த்த நீண்ட கால பயிர்கள் உள்ளடங்குகிறது. 2வது, இவை கலப்பு பயிராக வீட்டு தோட்டத்தில சிறு உடைமைகளில் பயிரிடப்படுகிறது. இவற்றின் உற்பத்தி பற்றிய உண்மையான தரவுகளை பெறுவது இடர்பாடாக இருக்கிறது. அந்த இடர்பாடாக இருப்பதற்கான காரணமாக உரையாசிரியர் எதை சொல்லுகிறார் என்பது எங்களால அறுதிப்பட கண்டுபிடிக்க முடியல. நான் உங்களை குழப்ப வேணும்ன்றதுக்காக சொல்ல இல்லை, கொஞ்சம் நுணுக்கமா ஆழமா பார்ப்போம் என்கிறது மட்டும்தான் விருப்பம். சரி, இப்போ உண்மையான தரவுகளை பெறுவது இடர்பாடாக இருக்கிறது என்பதை வெற்றி கொள்வதற்கான வழிமுறையாக அல்லது உத்தியாக எது கையாளப்படுகிறது? உற்பத்தி பற்றிய உண்மையான தரவுகளை பெறுவது இடர்பாடாக உள்ளது என்கிற பிரச்சனையை தீர்ப்பதற்கான வழிமுறை ஒன்றாக அல்லது அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கான உத்தி ஒன்றாக எது கையாளப்படுகிறது? ஏற்றுமதி அளவுகளை அடிப்படையாக கொண்டு உற்பத்தி செயலாக்கத்தை மதிப்பீடு செய்தல் எனும் உத்தி பயன்படுத்தப்படுது. கிரேட், இவ்வளவுதான். சரிதானே? இப்ப சொல்லுங்க, இந்த உரைப்பகுதியின் சாராம்சம். சரி, இன்னொரு கேள்வி, வளமையாக கேட்கிற கேள்வி. இத எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன? இது எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம், கவனிங்க பிள்ளைகள், இதை எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் சிறு ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தி செயலாற்றத்தை கணிப்பது கடினமானது என்பதை கூறுவது. சரியா பிள்ளையா?
ஆம் சரி இல்லை. சார். ஆம் சார். பிரதானமான நோக்கம் சிறு ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தி செயலாற்றத்தை கணிப்பது கடினமானது என்பதை விவரி. சரி சார். சரி சரியா? சரி சார். ஆம் சார். ஆம் சார். சரி, இப்ப நான் இன்னும் ஒரு விட சொல்லுகிறேன். சிறு ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தி செயலாற்றம் எவ்வாறு கணிப்பிடப்படுகிறது என்பதை விவரிப்பது. இந்த ரெண்டுலயும் இது பிரதானமான நோக்கம். சென்னையும் திருப்பி சொல்லுகிறேன். உரையாசிரியர் இந்த உரைப்பகுதியை வழங்கியதற்கான நோக்கம், கவனம் பிள்ளைகள், இப்படி 4 விட தருவாங்களா? உரையாசிரியர் இந்த உரைப்பகுதியை எழுதியதன் நோக்கம் 1, சிறு ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தி செயலாற்றத்தை கணிப்பிடுவதில் உள்ள கடினத்தன்மையை விவரிப்பது. 2வது, சிறு ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தி செயலாற்றத்தை கணிப்பிடுகின்ற கருதுகோளினை வெளிப்படுத்துவது. எடுகோள் என்று சொல்வனர். கருதுகோள் அல்ல, எடுகோள். எடுகோளினை முன்வைப்பது. 3வது, சிறு ஏற்றுமதி பயிர்கள் பயிரிடப்படுவது தொடர்பாக விவரிப்பது. 4வது, சிறு ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தி செயலாற்றம் கணிப்பீடு செய்யப்படும் முறைமையை விவரிப்பது. 4வது சார். சார் நான் முதலாவது முதலாவது சார். முதலாவது, சிறு ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தி செயலாற்றத்தை கணிப்பிடுவதில் உள்ள கடினத்தன்மையை விவரிப்பது. இதைத்தான் சொன்னேன். 2வது, சரி, 4வது, நீங்கள் முதலாவதை 4வது எடுத்து விடுங்க, மற்ற 2ஐ நான் விடுகிறேன். சிறு ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தி செயலாற்றம் கணிப்பிடப்படும் முறையினை விவரி. முதலாவது சார். முதலாவது சார். முதலாவது. 4வது சார். 4வது சார். முதலாவது அவர் எடுத்துக்கொண்டதுக்கு காரணம் சார், அந்த கடைசி சொல்லப்பட்டிருக்கு சார், உற்பத்தி செயலாற்றத்தை கணிப்பதற்கு பதிலியாக பயன்படுத்தப்படுது என்ற விஷயம் சொல்லப்படுது சார். பதிலியாக பயன்படுத்தப்படுவது எது? இந்த ஏற்றுமதி அளவுகளை கணிப்படுறது. ஏற்றுமதியினுடைய அளவுகள். விளையாடக்கூடாது, எனக்கு அழைத்துக் கொண்டிருக்க நேரம் இல்லை. இப்ப இங்க ஒரு விடயத்தை சொல்லுகிறார், இவற்றினுடைய தரவுகளை பெறுவது, உண்மையான தரவுகளை பெறுவது இடர்பாடாக உள்ளது என்று சொல்லுகிறேன். ஒரு பிரச்சனையை விளங்கப்படுத்துகிறேன். என்ன, ஆனால் அந்த பிரச்சனையை ஏன் விளங்கப்படுத்துகிறேன்? சிறு ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தி பற்றிய உண்மையான தரவுகளை பெறுவது இடர்பாடாக உள்ளது என்கிற விடயத்தை ஏன் வாசகர்களுக்கு உரையாசிரியர் முன்வைக்கிறார்? பிள்ளைகளை இப்படித்தான் கேட்கிறவங்க. பந்தியை தந்துட்டு 5 கேள்வி கேட்பாங்க சில நேரங்கள்லயா. கேள்வியே என்னென்று விளங்காத பந்தி எல்லாம் உற்பத்தியா அளவீடு செய்ய முடியாமல் இருக்கின்றதுக்காக தான் சார். அதான் அளவிட முடியாமல் இருக்குது அல்லது தரவுகளை பெறுவது இடர்பாடாக இருக்கிறது என்கிற செய்திய உரையாசிரியர் ஏன் வாசகர்களுக்கு சொல்லுது? அது ஏன் சொல்ல வேணும்? அதுதான் அவர் சொல்ல வந்த பிரதானமான செய்தி என்று சொல்லி ஒரு தரப்பு சொல்லி இருக்கிறீங்க. சரி, அவர்களை விடுவோம். மற்ற ஆக்கள் சொல்லு. சிறு ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தி செயலாற்றம் பற்றி உண்மையான தரவுகளை பெறுவது கடினமானதாக இருக்கிறது என்கிற செய்தியை ஏன் உரையாசிரியர் வாசகர்களுக்கு சொல்லுகிறார்? உற்பத்தி செயலாற்றுகை ஆக்சுவலானது இல்லை என்றதை தெரியப்படுத்துறதுக்காக இருக்கலாம். உண்மையான தரவு இல்லை என்றது. அது உண்மையான தரவு இல்லை என்கிறது. சரி, அது ஒரு இடையமே ஏற்றுக்கொள்றேன். மிஸ்ஸஸ் அரஃபா பேசுங்க. சார், உண்மையிலேயே அந்த தேயிலை, ரப்பர், தெங்கு போன்ற இதுகள் குறிப்பிட்ட ஏற்றுமதி பயிர்களா இருக்குது. பட் அந்த சிறு ஏற்றுமதி பயிர்கள் இதுதான் நாங்க கணக்கிட முடியாது. சோ அதனால இருக்கலாம். அது கஷ்டமா இருக்குதுன்னு ஏன் சொல்றாரு உங்களுக்கு? அது சார், இந்த கலப்பு பயிர்களை வீட்டு தோட்டங்கள்லயும் சிறு உடைமைகள்லயும் பயிரிடப்படுறதால அதை என்ன சொல்ல, தரவா எடுக்கல. அதனாலதான் தரவுகளை பெறுவது கடினமாக இருக்கிறது என்று கூட தெளிவா சொல்லல. சரி, நாங்க அப்படி எடுத்துக்கொண்டாலும்
அது ஏன் சொல்லுகிறார் அந்த கடினமாக இருப்பது, தரவுகளை பெறுவது கஷ்டமா இருக்குது என்று சொல்லி ஏன் சொல்றேன்? அந்த பயிரின உற்பத்தி செயலாற்றல் திறனை வந்து சரியான முறையில கூற முடியாதுன்றதுக்காக சொல்ல வாரு. இன்னொரு சகோதரர்கள் வந்துட்டு போனாங்க, வினுசன். ஓகே, சொல்லுங்க சார். அந்த ஏற்றுமதியை எடுத்ததை நியாயப்படுத்துறதுக்கு சொல்ல வரேன். கிரேட். இந்த விடயத்தான் எதிர்பார்த்தேன். சரியா? என்னென்றால் ஏற்றுமதி அளவினை பயன்படுத்தி இதன் உற்பத்தி செயலாற்றத்தை கணிப்பதை தவிர எங்களுக்கு வேற வழி இல்லை என்று ஒரு ரசனலோ ஜஸ்டிபிகேஷன் கொடுக்கிறேன். தன்னுடைய இந்த கணிப்பீட்டு முறையை நியாயப்படுத்துறதுக்கு தான் இதை வாசகர்களுக்கு சொல்லுகிறேன். கிரேட் ஆன்சர். விளங்குதா பிள்ளைகள்? என்னென்றால் ஒரு பயிர் நாட்டிலே எவ்வளவு உற்பத்தி செய்யப்பட்டிருக்குது, அதனுடைய உற்பத்தி செயலாற்றம், அந்த உற்பத்தி செயலாற்றத்தை அளக்கிறதுக்கு அவர் ஒரு கருவியை பயன்படுத்துகிறாராம். அந்த கருவி என்னென்றால் உற்பத்தி செயலாற்றத்தை அளக்கிறதுக்கான கருவியாக அவர் பயன்படுத்துகிறாராம் ஏற்றுமதி அளவுகளை. அது ஏன் ஏற்றுமதி அளவு நீங்க பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லி நீங்கள் அழுத்தி கேட்கக்கூடாதுன்றதுக்காக தன்னுடைய கஷ்டத்தை முதலே உங்களுக்கு சொல்லி அழுகிறேன். சரிதானே? இது என்னன்னா இவங்க எல்லாத்தோடையும் கலந்து செய்கிறாங்க, வீடுகள்ல செய்கிறாங்க, சின்ன சின்ன தோட்டங்கள்ல செய்கிறாங்க. அதோட இந்த விவரங்களை எடுக்கிறதும் சரியான கஷ்டமாக இல்லை. அப்ப நாங்க என்ன செய்யறோம் என்றால் ஒவ்வொரு வருஷமும் ஏற்றுமதி கூடினா உற்பத்தி கூடி இருக்குன்னு பார்க்கிறோம், ஏற்றுமதி குறைஞ்சா உற்பத்தி குறைஞ்சிருக்குன்னு பார்க்கிறோம், ஏற்றுமதி மாறவில்லை என்றால் உற்பத்தி மாறவில்லை என்று பார்க்கிறோம் என்று சொல்லி உங்களுக்கு விளக்கம் மட்டும் சொல்றார். அதாவது ஏற்றுமதியை வச்சு கொண்டுதான் நாங்கள் இந்த உற்பத்தி செயலாற்றுகை தொடர்பாக அளவீடு செய்கிறோம். ஏன் ஏற்றுமதியை பயன்படுத்துறீங்க வேற ஒண்ணும் இல்லையா அன்றைக்கு நீங்க கேட்டு பேசக்கூடாதுன்றதுக்காக முதலே தன்னுடைய கஷ்டத்தை உங்களுக்கு சொல்லிட்டேன். அழகான விட எப்படி ஏற்றுமதி அளவுகளை அடிப்படையாக கொண்டு சிறு ஏற்றுமதி பயிர்களின் செயலாற்றத்தை மதிப்பிடுவதற்கான நியாயத்தை எடுத்துரைப்பதற்காக இதை விளங்குகிறேன். இந்த தரவுகளை பெறுவதில் உள்ள கஷ்டங்களை சொல்றேன். இப்ப சொல்லுங்க, விளங்குதா பிள்ளைகள்? நான் கலைக்கிற விளங்குதா உங்களுக்கு? ஒரு 7 வரி எடுத்து வச்சு கொண்டு 21 நிமிஷம் கதைக்கிறீன்னு பேசக்கூடாது. நான் பேசுற விளங்குதா? என்ன ஒரு தட்ட நான் சொல்லுகிறது யோசனமா புரிந்து கொள்ளக்கூடியதா இருக்குதா பிள்ளைகள்? இதுக்குள்ளே அவரை இப்ப கவனிங்க. இவருடைய பிரதானமான நோக்கம், இது எழுதியவருடைய நோக்கம் தரவுகளை பெறுவதில் கடினத்தன்மை உள்ளது என்பதா அல்லது தரவுகள் எவ்வாறு கணிப்பிடப்படுகிறது என்பதை விவரிப்பது. தரவுகள் எவ்வாறு கணிப்பிடப்படுகிறது என்பதை விவரிப்பது. இப்ப முதலாவது விடையா நாலாவது விடையா? நாலாவது விட. புரிஞ்சு கொண்டீங்களா? உண்மையா இது எழுதினவருடைய நோக்கம் என்னவாக இருக்கிறதுன்னா சிறு ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தி செயலாற்றம் எவ்வாறு கணிக்கப்படுகிறது என்பதை விவரிப்பது. அந்த கணிக்கப்படுகிற மெதேடை சொல்லிக்க நீங்கள் ஒரு குழப்பமும் செய்யக்கூடாதுன்றதுக்காக அவர் அதுல உள்ள கடினத்தன்மைகள் அது அவற்றினுடைய இயல்புகளை விளங்கப்படுத்தி போட்டு கடைசியா வா. இப்ப சாராம்சம் சொல்லுங்க. சிறு ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தி செய்யும் அளவானது அவை ஏற்றுமதி செய்யப்படும் அளவை கொண்டு கணிப்பிடப்படுகிறது. ஓகே, தரம் இன்னும் அழகா சொல்லுவேன் என்ற ஆக்கள். இது சரி. சிறு ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தி செயலாற்றம் அவற்றின் ஏற்றுமதி அளவுகளால் கணிப்பிடப்படுகிறது என்பது சரியானது. இன்னும் அழகா சொல்லுவேன் என்று நினைக்கிறாங்க. சொற்கள் கொஞ்சம் இருக்குது, நீங்க பயன்படுத்தலாம். 2-3 சொற்களுக்கு இடம் இருக்கு. ஏற்றுமதி பயிர்களின் உண்மை உற்பத்தி சரியான தரவுகளின்மையால் ஏற்றுமதி இறக்குமதி அளவுகளின் அடிப்படையில் உற்பத்தி செயலாற்றல் கணிக்கப்படுகின்றது. ஏற்றுமதி அளவு இறக்குமதி இல்லை. சாரி சார், ஏற்றுமதி. சிறு ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தி பற்றிய தரவுகளை பெறுவது கடினமாக இருப்பதால் இதன் உற்பத்தி செயலாற்றம் ஏற்றுமதி அளவுகளை பயன்படுத்தி கணிக்கப்படுகிறது. நாங்க முதல் சொல்றோம் சிறு ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தி செயலாற்றம் ஏற்றுமதி அளவுகளால் கணிக்கப்படுகிறது. ஏன் அப்படி கணிக்கப்படுகிறதுங்கிற விடயத்தையும் சேர்த்து சொல்ல எங்களுக்கு சொற்கள் இருக்குது. ஆகவே சிறு ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தி தரவுகளை பெறுவது கடினமாக இருப்பதால் சிறு ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தி
பற்றிய தரவுகளை பெறுவது கடினமாக இருப்பதால் அதன் ஏற்றுமதிகளை அடிப்படையாக கொண்டு உற்பத்தி செயலாக்கம் கணிக்கப்படுகிறது. புரிஞ்சுதா சொல்றது? இங்க 2 விடயம். ஒன்று, சிறு ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தி பற்றிய தரவுகளை பெறுவது கடினமாக இருப்பதால் அதன் ஏற்றுமதி அளவுகளால் உற்பத்தி செயலாற்றம் கணிக்கப்படுகிறது. புரிஞ்சுதா? சரி, உற்பத்தி செயலாற்றத்தை கணிப்பது அதனுடைய அர்த்தம் என்ன? உற்பத்தி செயலாற்றத்தை என்பதனுடைய கருத்து என்ன? உற்பத்தி செய்கின்ற அளவு. அந்த உற்பத்தி செய்யறது அந்த பயிர்கள் பயிரிடப்படுறது செயற்பாடு. சிறு ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தியில் ஏற்படுகின்ற வளர்ச்சியினை என்ன உற்பத்தி செயலாற்றம் அல்லது உற்பத்தியில் ஏற்படுகின்ற வளர்ச்சி போக்குகளை அளவிடுவது தொடர்பாக. உற்பத்தி செயலாற்றம் என்றால் அதனுடைய வளர்ச்சி. இதனுடைய உற்பத்தி செயலாற்றம் பந்தியோட தொடர்படுத்தி எல்லாம் விளக்க வேணும். சிறு ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தி அளவுகளில் ஏற்படுகின்ற போக்குகள், வளர்ச்சி என்று கூட சொல்ல தேவையில்லை, செயலாற்றம் என்ற சில குறையெல்லாம் கூடலாம். அப்ப சிறு ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தி அளவுகளின் போக்குகள் பற்றிய கணிப்பீட்டினை குறிப்பிடுகிறார். உற்பத்தி செயலாற்றம் என்பதன் மூலமாக, உற்பத்தி செயலாற்றம் என்பதால் அப்படிதான் எழுதணும். தரப்பட்ட சொல்ல எழுதி அதுக்கு பிறகுதான் விளக்கம் எழுதணும். உற்பத்தி செயலாற்றம் என்பதால் சிறு ஏற்றுமதி பயிர்களின் உற்பத்தி சார்ந்த போக்குகளில் ஏற்படும் மாற்றங்களை அளவிடுவது பற்றி குறிப்பிடுகிறார். நம்ம எழுதினா போதுமா? அப்பாடா போதும் என்ன? 7 வரி வச்சுக்கொண்டு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் பேசியாச்சு. நாங்கள் இதுக்கு போகணும். விளங்கிச்சா பிள்ளைகள்? அடுத்தது இன்னும் அழகான உரைப்பது. எப்படி கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனால் வாசிக்க அதுல இருக்கிற ஒரு இனிமை ஒன்று விளங்கும் எங்களுக்கு. அதுக்குள்ள ஒரு டேஸ்ட் இருக்கும், டைஜஸ்ட். சரிதானே? வாசிச்சு ஜீரணிக்கிறது எங்களுக்கு புரிஞ்சு கொள்ளக்கூடியதாக இருக்கும். நான் உங்களுக்கு ஏற்ற மாதிரி அந்த பந்தியை அளவா இப்படி செட் பண்ணி தந்துவிட ஒரு தடவை நீங்கள் வாசி. சரி, இப்ப நானும் நீங்களும் சேர்ந்து வாசிப்போம். சரிதானே? ஒரு கல் 2 பேரும் சேர்ந்து வாசிச்சு பார்ப்போம். பன்னாட்டு வர்த்தக தடைகளை குறைப்பதற்கும் மற்றும் உலகளாவிய வர்த்தக விரிவாக்கத்துக்குமாக தீர்வைகள் மற்றும் வர்த்தகம் மீதான பொது உடன்படிக்கை, அதுக்கு ஒரு ஷார்ட் ஃபார்ம் எழுதியிருக்கிறார். தீர்வைகள் வர்த்தகம் மீதான பொது உடன்படிக்கை என்று சொல்லி அதை முதல் எழுத்துக்களால காட்டியிருக்கிறார். தீர்வைகள் மற்றும் வர்த்தகம் மீதான பொது உடன்படிக்கையின் கீழான பல்குடை வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் தொடரில் 8ஆவதாக விளங்கும் உருகுவே சுற்றுவட்டம் 7 வருடங்களின் பின்பு 1993 டிசம்பர் 15 முற்று பெற்றது. இது வேளாண்மை, புடவையும் ஆடையும், பணிகளில் உள்ள வர்த்தகம் தொடர்பான முதலீட்டு அளவுகள், அறிவு சார்ந்த சொத்து உரிமைகளின் வர்த்தகம் சார் விடயங்கள் என்பவற்றை உள்ளடக்கிய பல விடயங்களை தன்னகத்தே கொண்டிருந்தது. இவ்வுடன்படிக்கையின் பொதுவான தாக்கமானது குறைக்கப்பட்ட தீர்வைகளும் தீர்வு எல்லா வழிமுறைகளும், பலப்படுத்தப்பட்ட வர்த்தக விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்பவற்றுடன் இணைந்து
உலகளாவிய வர்த்தகத்தில் விரிவாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் ஆகையால் இலங்கை உட்பட சகல அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கும் நன்மை பயப்பதாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. திருப்பி ஒரு வாசிப்போம். பன்னாட்டு வர்த்தக தடைகளை குறைப்பதற்கும் மற்றும் உலகளாவிய வர்த்தக விரிவாக்கத்துக்குமாக தீர்வைகள் மற்றும் வர்த்தகம் மீதான பொது உடன்படிக்கையின் கீழான பல்குடை வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் தொடரில் 8வது விளங்கும் உருகுவே சுற்றுவட்டம் 7 வருடங்களின் பின்பு 1993 டிசம்பர் 15 முற்று பெற்றது. இது வேளாண்மை, புடவையும் ஆடையும், பணிகளில் உள்ள வர்த்தகம், வர்த்தகம் தொடர்பான முதலீட்டு அளவீடுகள், அறிவு சார்ந்த சொத்து உரிமைகளின் வர்த்தகம் சார் விடயங்கள் என்பவற்றை உள்ளடக்கிய பல விடயங்களை தன்னகத்தே கொண்டிருந்தது. இவ்வுடன்படிக்கையின் கீழான பொதுவான தாக்கமானது குறைக்கப்பட்ட தீர்வைகளும் தீர்வு அல்லா வழிமுறைகள், பலப்படுத்தப்பட்ட வர்த்தக விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்பவற்றுடன் இணைந்து உலகளாவிய வர்த்தகத்தில் விரிவாக்கத்தை ஏற்படுத்தி இருக்குமாகியால் இலங்கை உட்பட சகல அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கும் நன்மை பயப்பதாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, கஷ்டமண்டா இன்னும் ஒரு வாசிப்போமே. பன்னாட்டு வர்த்தக தடைகளை குறைப்பதற்கும் மற்றும் உலகளாவிய வர்த்தக விரிவாக்கத்துக்குமாக தீர்வைகள் மற்றும் வர்த்தகம் மீதான பொது உடன்படிக்கையின் கீழான பல்குடை வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் தொடரில் 8வது விளங்கும் உருகுவே சுற்றுவட்டம் 7 வருடங்களின் பின்பு 1993 டிசம்பர் 15 முற்று பெற்றது. இது வேளாண்மை, புடவையும் ஆடையும், பணிகளில் உள்ள வர்த்தகம், வர்த்தகம் தொடர்பான முதலீட்டு அளவுகள், அறிவு சார்ந்த சொத்து உரிமைகளின் வர்த்தகம் சார் விடயங்கள் என்பவற்றை உள்ளடக்கிய பல விடயங்களை தன்னகத்தே கொண்டிருந்தது. இவ்வுடன்படிக்கையின் பொதுவான தாக்கமானது குறைக்கப்பட்ட தீர்வைகளும் தீர்வியல்லா வழிமுறைகளும், பலப்படுத்தப்பட்ட வர்த்தக விதிகள் மற்றும் கட்டுப்பாடுகள் என்பவற்றுடன் இணைந்து உலகளாவிய வர்த்தகத்தில் விரிவாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கும் ஆகையால் இலங்கை உட்பட சகல அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கும் நன்மை பயப்பதாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இப்ப நான் உங்கள்கிட்ட சில அடிப்படை கேள்விகளுக்கு வருகிறேன். 2-3 தரம் வாசிச்சுட்டோம், அதோட நீங்களும் வாசிச்சுட்டீங்கள். இப்ப அடிப்படை கேள்விகளுக்கு வரும். உருகுவே சுற்றுவட்டம் என்பது என்ன? உருகுவே சுற்றுவட்டம் என்பது என்ன? உருகுவே சுற்றுவட்டம் என்பதால் நீங்கள் கருதுவது என்ன? ஒரு வர்த்தக உடன்படிக்கை சார். வர்த்தக உடன்படிக்கை சரியான விட, சரியான விட. இன்னும் அழகாக சொல்லுவேன் என்று நினைக்கிறார்கள். இல்லைன்னா நான் கேட்பேன், யாரையாவது ஒரு ஆளை பேர் சொல்லி கூப்பிட்டு கேட்க வேண்டி இருக்கு. வர்த்தக உடன்படிக்கைக்கான பேச்சுவார்த்தை தொடர். பேச்சுவார்த்தை தொடர், வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர். எவ்வாறான வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்? பல்புடை என்பதனுடைய கருத்து என்ன சுலக்ஷன்? பல்புடை என்பதனுடைய கருத்து என்ன? பல்புடை என்ற சொல்லினுடைய கருத்து என்ன? பல கட்டமைப்பு, பல தரப்புகளா? ஓகே சார்.
இருபுடை வர்த்தகம், பல்புடை வர்த்தகம் என்று சொல்லி இருக்கு. இருபுடை வர்த்தகம் என்றா இரண்டு தரப்புகள். இப்ப இலங்கைக்கும் சீனாக்கும் இடையிலே அரசியல் ஒப்பந்தம் என்று இருந்தது. அது இருபக்க வியாபாரம், ரெண்டு நாடுகளுக்கு இடையில நடக்கும். பல்புடை வர்த்தகம் என்பது பல்பக்க வியாபாரம். அப்ப இந்த உருகுவே சுற்றுவட்டம் என்பது ஒரு பல்பக்க வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர். விளங்குதா சொல்றது? உருகுவே சுற்றுவட்டம் என்பது ஒரு பல பக்க வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர். உருகுவே சுற்றுவட்டத்துக்கு முன்பாக இவ்வாறான பேச்சுவார்த்தை தொடர்கள் நிகழ்ந்திருக்குதா? எத்தனை பேச்சுவார்த்தை தொடர்கள் அப்படி நடந்திருக்குது? 7 நடந்திருக்கு. 7 பேச்சுவார்த்தை தொடர்கள் நடந்திருக்கு. இவ்வாறு பல்பக்க வியாபார பேச்சுவார்த்தை தொடர்கள் எதன் கீழ் அமைகிறது? இவ்வாறான பல்பக்க வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்கள் நடத்துவது எதன் கீழ்? தீர்வைகள் மற்றும் வர்த்தகம் மீதான பொது உடன்படிக்கையின் கீழ் இவை நிகழ்த்தப்படுகிறது. இப்ப தீர்வைகள் மற்றும் வர்த்தகம் மீதான பொது உடன்படிக்கை என்பது ஒரு உலக நிறுவனம், ஒரு சர்வதேச நிறுவனமா, சர்வதேச நிறுவனம். அது பின்னர் WTO ஒன்று மாற்றப்பட்டது, வேர்ல்ட் ட்ரேட் ஆர்கனைசேஷன் என்று சொல்லி உலக வர்த்தக நிறுவனம் என பின்னர் மாற்றப்பட்டது இதனுடைய பெயர். அப்போ தீர்வைகள் மற்றும் வர்த்தகம் மீதான பொது உடன்படிக்கை என்பது ஒரு உலக நிறுவனம், ஒரு சர்வதேச வர்த்தக நிறுவனம். சரிதான? வர்த்தக ஒரு ஏற்பாடு, சர்வதேச வர்த்தக ஏற்பாடு. இந்த தீர்வைகள் மற்றும் வர்த்தகம் மீதான பொது உடன்படிக்கையின் நோக்கம் என்ன? தீர்வைகள் மற்றும் வர்த்தகம் மீதான பொது உடன்படிக்கையினால் அடைய எதிர்பார்க்கப்படுகின்ற நோக்கங்கள் அவை. பன்னாட்டு வர்த்தக தடைகளை குறைப்பது, உலகளாவிய வர்த்தகத்தை விரிவாக்குவது. விளங்குதா? 2 விஷயம். சர்வதேச வர்த்தக தடைகளை குறைப்பதும் சர்வதேச வர்த்தகத்தை விரிவாக்கம் செய்வதும். அங்க இருந்து வாசிச்சு கொண்டு வரைக்க விளங்குதா உங்களுக்கு? இந்த உருகுவே சுற்றுவட்டம் என்பது ஒரு பல்பக்க வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர். இந்த பல்பக்க வர்த்தக பேச்சுவார்த்தை தொடர்கள் எதன் கீழ் அமைகிறது? தீர்வைகள் மற்றும் வர்த்தகம் மீதான பொது உடன்படிக்கை என்பதன் கீழ் இவை அமைகின்றன. தீர்வைகள் மற்றும் வர்த்தகம் மீதான பொது உடன்படிக்கை என்பதன் நோக்கம் என்ன? பன்னாட்டு வர்த்தக தடைகளை குறைப்பது, உலகளாவிய வர்த்தக விரிவாக்கத்தை ஏற்படுத்தும் என்கிற 2 நோக்கங்களை கொண்டிருக்கு. சரி, இப்ப இந்த உருகுவே சுற்றுவட்டம் என்பதற்கான அடைமொழியை கண்டுபிடிச்சீங்களா நீங்கள்? உருகுவே சுற்றுவட்டம் என்பதற்கான அடைமொழி எது? உருகுவே சுற்றுவட்டம் என்பதற்கான அடைமொழி என்ன? மேல இருக்கிற 3 லைனும் 4வது லைன்ல இருக்கிற விளங்கும் என்கிற சொல்லும் சேர்ந்து உருகுவே சுற்றுவட்டம் என்பதனுடைய அடைமொழி. வாசிச்சு பாருங்க. என்னடா பிள்ளைகள், விளங்குதா விளங்கு இல்லையா? விளங்குது. உருகுவே சுற்றுவட்டம் தான் இங்க எழுவாய். உருகுவே சுற்றுவட்டம் என்பது எழுவாய். அதற்கு முன்பாக இருக்கக்கூடிய அவ்வளவும் உருகுவே சுற்றுவட்டம் என்றால் என்ன என்பதை விவரிக்கின்ற அடைமொழிகள். பன்னாட்டு வர்த்தக தடைகளை குறைப்பதற்கும் மற்றும் உலகளாவிய வர்த்தக விரிவாக்கத்துக்குமாக தீர்வைகள் மற்றும் வர்த்தகம் மீதான பொது உடன்படிக்கையின் கீழான பல்புடை வர்த்தக பேச்சுவார்த்தைகளின் தொடரில் 8ஆவதாக விளங்கும் உருகுவே சுற்றுவட்டம். சரி, இப்ப நான் வேறு ஒரு விதமாக உங்களை கூட்டிக் கொண்டு போகிறேன். இந்த உரைப்பகுதியை எழுதிய உரையாசிரியருடைய நோக்கம் என்ன?
யார் சொல்ல போறது? இந்த உரைப்பகுதியை எழுதிய உரை ஆசிரியருடைய நோக்கம் என்ன? அக்ஸரா நீங்க தான் எல்லாம் இல்லை சொல்லுங்க. படிக்கிற எல்லா பிள்ளையும் சொல்லணும், நேரடி வகுப்புண்டா சொல்லுவீங்க தானே. அக்ஸரா என்கிற பெயர்ல யார் இருக்கிறீங்கன்னு தெரியாது, அதுவே உங்களுடைய பேராக இருக்கலாம் என்று நினைச்சு கொண்டு கேட்கிறேன். இந்த உரைப்பகுதியை எழுதிய உரை ஆசிரியருடைய நோக்கம் என்ன? அனஸ் இந்த உருகுவே சுற்றுவட்டம் இருக்குத்தானே சார், அந்த உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையால வந்து அபிவிருத்தி அடைந்து வர நாடுகளுக்கு நோக்கம் சொல்லணும், கருத்தை சொல்லக்கூடாது. ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கடாமா? நோக்கம் சுற்றுவட்டம் பற்றி அதன் தொழிற்பாடுகளை பற்றி விவரிக்கிறது. உருகுவே சுற்றுவட்டத்தின் தொழிற்பாட்டை சொல்றதா பிரசாத்? ஆம் சார், உருகுவே சுற்றுவட்டம் என்ன அதன் உருவாக்கமும் அதன் தொழிற்பாடுகளும் பற்றி தொழிற்பாட்டை சொல்றாரா? நீங்க சொல்ல இல்லாம தடக்கப்படுறீங்க. உருகுவே சுற்று வட்டத்தின் அந்த விளைவு, அந்த விளைவு அதைத்தான் அவர் தடக்கப்பட்டது. சுபாஜினி அந்த அவரது விளைவுகள் என்று சொல்லி சொல்லுகிறதான் அந்த சொல்லு தெரிய வரையில கையில உடனே அதான் வரையில. அதான் பிரசாத் விளங்குதா? இது எழுதிய உரை ஆசிரியருடைய நோக்கம் உருகுவே சுற்றுவட்டத்தின் பயனை விவரிப்பது அல்லது உருகுவே சுற்றுவட்டத்தினால ஏற்பட்ட விளைவுகளை விவரிப்பது. என்ன விளைவு ஏற்படும் என்று அவர் சொல்லுங்க. என்ன விளைவு ஏற்படும்? உருகுவே சுற்றுவட்டத்தினால் ஏற்படக்கூடிய இறுதி பயன் என்னென்று உரை ஆசிரியர் சொல்லுங்க. உலகளாவிய வர்த்தகத்தில் ஏற்பட்ட அந்த விரிவாக்கம். உலகளாவிய வர்த்தகத்தில் விரிவாக்கம் ஏற்படும் என்பதுதான் இறுதி விளைவா? அந்த அபிவிருத்தியின் பயனாக உரை ஆசிரியர் இதை குறிப்பிடுகிறார். அப்படி உலகளாவிய வர்த்தகத்தில் விரிவாக்கம் ஏற்படுத்திக்கிறதால அபிவிருத்தி அடைந்த இறுதி விளைவு மட்டும்தான் சொல்லணும். சொல்லுங்கம்மா. சரி, உங்களோட விடை சரி, பதட்டப்பட தேவையில்லை. நான் யாராவது விட சொல்ல வந்தா இப்படிதான் பிடிச்சு வச்சு கேட்பேன். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு ஏற்படுற நன்மை தான். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு நன்மை ஏற்படும் என்று சொல்லுகிறார். உருகுவே சுற்றுவட்டம் அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு, அனைத்து நாடுகளுக்கும், அனைத்து வளர்முக நாடுகளுக்கு நன்மை பயப்பதாக அமையலாம். அமையும் என்று சொல்லல, கவனமா பார்க்கணும். அமையும் என்று கூட சொல்லல, என்ன ஒரு எதிர்வு கூறலாம். அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அமையலாம் என்று சொல்றாரா, அமையும் என்று சொல்றாரா? அமையலாம் என எதிர்பார்க்க. அமையலாம். ஏன் அவ்வாறு அமையலாம்? உருகுவே சுற்றுவட்டம் வளர்முக நாடுகளுக்கு அல்லது சகல அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கும் நன்மை பயப்பதாக அமையலாம் என்று அவர் கருதுவதற்கு என்ன காரணத்தை முன்வைக்கிறேன்? என்னத்தை அடிப்படையாக கொண்டு அப்படி கருதுகிறேன்? டாக்ஸ் அதுகள் குறைக்கிறதுக்கு இல்ல, என்னத்தினால இது ஏற்பட்டிருக்கும் என்று சொல்லி ஒரு காரண காரிய தொடர்பு சொல்லுகிறேன். அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு நன்மை பயப்பதாக அமையும் என்பதை ஒரு காரியமாக எடுத்தால் அதற்கான காரணமாக ஒரு ஆசிரியர் இதை சொல்லுகிறேன். அந்த உலகளாவிய வர்த்தகத்துல உலகளாவிய வர்த்தகத்தில் ஏற்பட்டுள்ள விரிவாக்கம், உலகளாவிய வர்த்தகத்தில் விரிவாக்கத்தை ஏற்படுத்தி வளர்முக நாடுகளுக்கு நன்மை பயக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. யார் இதெல்லாம் செய்ய போற? உருகுவே சுற்றுவட்டம். இப்ப சமறு சொல்லுங்க, இந்த உரைப்பகுதியினுடைய சாராம்சம் சொல்லுங்க. உருகுவே சுற்றுவட்டம் ஆனது உலகளாவிய வர்த்தகத்தில் விரிவாக்கத்தை ஏற்படுத்துவதனூடாக சகல அபிவிருத்தி அடைந்து ஏற்படுத்துவதன் ஊடாக என்று ஊடாக எடுங்க, ஏற்படுத்தி என்று எழுதுங்க. சரி. அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு நன்மை பயப்பதாக அமையும். பயப்பதாக அமையுமா? அமையலாம் என எதிர்பார்க்கப்படும். அமையலாம் அல்ல அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த சாராம்சம்
உருகுவே சார் சுற்றுவட்டம் உருகுவே சுற்றுவட்டம் உலகளாவிய வர்த்தகத்தில் விரிவாக்கத்தை ஏற்படுத்தி சகல அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கும் நன்மை பயக்கலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது, அல்ல நன்மை பயக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இவ்வளவுதான் விஷயம். உண்மையை சொல்லுங்க, இதை கண்டுபிடிச்சாக்கள் முதல் யாரும் எழுதினாக்கள் சார் இதுல சார் நான் அந்த உருகுவே சுற்றுவட்டம் போடாமல் அந்த உடன்படி தீர்வைகள் மற்றும் வர்த்தகம் மீது உடன்படிக்கை தான் எழுவாயா வச்சு எழுதினாங்க. அது ஒரு பெரிய ஏரியா, அதுக்குள்ள 8 பேர் இருந்தவே அதுல ஒரு ஆள் தான் உருகுவே சுற்றுவட்டம். இந்த நன்மையை தருபவர் யாரு? நீங்கள் என்னோட வாதிடலாம் இல்லை, அது தீர்வைகள் மற்றும் வர்த்தகம் மீதான பொது உடன்படிக்கை என்ற பெருசுக்குள்ளதானே உருகுவே சுற்றுவட்டம் அமையுது. ஆகவே தீர்வைகள் மற்றும் வர்த்தகம் மீதான பொது உடன்படிக்கை தான் அந்த நன்மையை தருதுன்னு நான் கருதுவதில் தவறு இல்லை என்று சொல்லலாம். ஆனால் உண்மையில ஒரே ஆசிரியர் மிகுதி 7 விடயங்களை பற்றியும் பேசல. மொத்தமா 8 தொடர் இருக்கு. ஸ்பெசிபிக்கா இந்த தொடரை தான் எடுத்து சொல்றது. அதாவது உருகுவே சுற்றுவட்டம் வளர்முக நாடுகளுக்கு நன்மை பயக்கும் என்பதை சொல்லுவதுதான் ஒரே ஆசிரியருடைய நோக்கம். விளங்குதா சொல்றது பிள்ளைகள்? இந்த உரைப்பகுதியை எழுதினவருடைய நோக்கம் என்ன? உருகுவே சுற்றுவட்டத்தின் நன்மைகளை விவரி. அதனுடைய சாராம்சம் என்ன? உருகுவே சுற்றுவட்டம் வளர்முக நாடுகளுக்கு நன்மை பயக்கலாம். எவ்வாறு நன்மை பயக்கலாம்? சர்வதேச வர்த்தகத்தில் விரிவாக்கத்தை ஏற்படுத்தி அல்லது உலகளாவிய வர்த்தகத்தில் விரிவாக்கத்தை ஏற்படுத்தி அதனால் அனைத்து அபிவிருத்தி அடைந்து வரும் நாடுகளுக்கு நன்மை பயப்பதாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. விளங்கிச்சா பிள்ளைகள் சொல்றது? முதல் சொல்லுங்க, ஏதாவது தெரியோசனமா கதைக்கிறது. ஐயோ, இவ்வளவு நேரத்தை எடுத்து வச்சு ஒரு பந்தியை விளங்கப்படுத்துறீங்க, இந்த கவலை ஒரு டைம் இல்லையா? கண்ண நேரத்தை கூட வாரிங்க, ஒரு கவலையும் இல்லையா உங்களுக்கு? இல்ல சார், எல்லாம் விளங்கப்படுத்துறபடியாதான் சார் எங்களுக்கு கிளியரா இருக்கு சார். அந்த சொற்பதங்கள் அப்படி உடைச்சு கொண்டு போய்க்கல நிறைய விஷயம் எங்களுக்கு தெரிய வருது சார். தேங்க்யூவா. என்னென்றால் எனக்கு இந்த 16 கேள்விக்கு முன்னாடியா ஒரே நாள்ல பதிலை சொல்லி போட்டு விட்டுட்டு போறது என்ன நோக்கம் இல்லை. சில வேளை 4 வகுப்பும் போகும். இந்த பேப்பருக்கு 4 வகுப்பும் எடுக்கலாம், சரிதானே? ஏதோ ஒரு மாதிரி வகுப்பை கொண்டு போவோம்ன்றது நோக்கம் இல்லை. தயவு செய்து அப்படி விளங்கி கொள்ளாதீங்க. அவதானமா இருக்கோட நாங்கள் எவ்வளவு பெரிய பந்து இதை தொடக்கத்துல வாசி கேட்க இதை விளங்கி கொண்டதே பெரிய கஷ்டமா இருந்திருக்கும், சரிதானே? இது பிள்ளைகள் என்னுடைய உருவாக்கம் அல்ல, கடந்த கால இலங்கை நிர்வாக சேவை பரீட்சையில வந்த ஒரு கேள்வியா, சரிதானே? இவ்வளவு அழகா செட் பண்ணி இருக்கிறான் அந்த கேள்வியை. பாக்குற போதெல்லாம் பிரமிப்பா இருக்கு. நான் இந்த பேப்பரை ஒரு 4-5 தடவை செய்து போட்டேன், வேற வேற பிரிவுகளுக்கெல்லாம். சில வேளை என்னுடைய யூடியூப் சேனல்ல முன்னுக்கு நான் படிப்பிக்கைக்குள்ள இட்டைய கதைக்கிற இவ்வளவு கதைச்சிருக்க மாட்டேன். அண்டண்டைக்கு இருக்கிற மூட்டை பொறுத்து தான் கதைப்போம். யாராவது பார்த்துட்டு வந்து என்ன இந்த படிப்பிக்கிறதே திருப்பி படிப்பிக்கிறது கவலைப்படுறீங்களோ எனக்கு தெரியாது. அவ்வளவு தூரம் ஒரு தரம் யூடியூப்பை பார்ப்பீங்கன்னு நான் நம்பவும் இல்லை. ஆனால் ஒரு உரைப்பகுதி 12 வரியில இருக்கு, பெரிய பந்தி. என்ன ஆக சுருக்கமா பார்த்தாலும் ஒரு 75 சொற்கள்ல இருக்கு. இந்த 75 சொல்ல 15 சொல்ல கூட 5 ஒன்றிலும் இல்லை, அதை விட குறைவாக சுருக்கப்படும். அதை விட மேல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த அவ்வளவு அடைமொழியை தவிர்த்து இது உருகுவே சுற்றுவட்டம். ஒரு எப்பவுமே ஒரு பந்திய வாசிக்க முதலாவது கேட்கணும், இது ஏன் எழுது, சரிதானே? ஏன் எழுதுறார் என்று விளங்கினால் நிறைய விஷயங்களுக்கு உங்களுக்கு பதில் கிடைச்சிடும். ஒரே ஆசிரியர் இது ஏன் எழுதுகிறார்? உருகுவே சுற்றுவட்டத்தின் பயன்களை விவரிப்பதற்கு. உருகுவே சுற்றுவட்டத்தின் பயன்களை விவரிப்பதற்கு என்று எழுதுவதற்கும் உருகுவே சுற்றுவட்டம் வளர்முக நாடுகளுக்கு நன்மை பயக்கும் என்று எழுதுவதற்கும் வித்தியாசம் இருக்கு. அது சாராம்சம். சாராம்சம் வேற, நோக்கம் வேறு. இப்படித்தான் பந்திய தந்து போட்டு கேள்வி கேட்கிறாங்க. 5 கேள்வி கேட்கிறாங்க, ஒவ்வொன்றுக்கும் 2 புள்ளி படி 10 புள்ளி. அவ்வாறு 3 பந்திய தந்து போட்டு 30 புள்ளிக்கு கேள்வி கேட்கறது இதுக்கு இலங்கை நிர்வாக சேவையில கேட்டிருக்காங்க, சரிதானே? இன்லேண்ட் ரெவன்யூல கேட்க மாட்டாங்களே இந்த உத்தரவாதமும் இல்லை. அங்க சொல்லப்பட்டிருக்கு உங்களுக்கு உரைப்பகுதிகளை கிரகிக்கிற வல்லமை இருக்கான்னு பார்ப்பினவாம். சாராம்சப்படுத்துறது, தொகுத்து கூடுறது, இந்த விளக்கம் எல்லாம் கேட்டிருக்கு. அப்போ இதையும் கேட்க இப்ப நாங்கள் இந்த சாராம்சத்தை எழுதுவோம் பிள்ளைகள், கவனிங்க. முதலாவது, உருகுவே சுற்றுவட்டம் சர்வதேச வர்த்தகத்தில் விரிவாக்கத்தை ஏற்படுத்தி அதனால்
அனைத்து வளர்முக நாடுகளுக்கு நன்மை அளிப்பதாக அமையும் என கருதப்படுகிறது அல்ல எதிர்பார்க்கப்படுகிறது. சரி, இதுதான் சாராம்சம். உலகளாவிய வர்த்தகத்தில் விரிவாக்கத்தை உலக நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக நடவடிக்கைகளை உருகுவே சுற்றுவட்டம் மேலும் அதிகரிக்கும் என்பதனை விவரிக்கிறார். பந்தியோட தொடர்புபடுத்தி எழுத வேணும் என்று சொல்லி இருக்கு. அப்ப உருகுவே சுற்றுவட்டத்தையும் கூட்டிக் கொண்டு வர வேணும். அல்லது உலகளாவிய வர்த்தகத்தில் விரிவாக்கத்தை என்பதற்கு ஒத்த சொல் நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக நடவடிக்கைகளில் வளர்ச்சி ஏற்படுவதை என்று எழுதிவிடக்கூடாது. சரிதானே? உருகுவே சுற்றுவட்டத்தின் காரணமாக உலகளாவிய வர்த்தகத்தில் விரிவாக்கத்தை என்பதனால் அப்படி எழுதுவோம். உலகளாவிய வர்த்தகத்தில் விரிவாக்கத்தை என்பதனால் உலக நாடுகளுக்கிடையே நடைபெறுகின்ற வர்த்தக நடவடிக்கைகளை உருகுவே சுற்றுவட்டம் மேலும் வளர்ச்சி அடைய செய்யும் என்பதனை குறிப்பிடுகிறார் என்பதாக நீங்கள் விடை எழுதினால் அழகானதாக இருக்கும். அப்போ இந்த அளவில் ஒரு சின்ன பிரேக் கொண்டு விட்டுட்டு தொடர்ந்து பேசுவோம். சரி சார். பிள்ளைகள், திரும்ப ஒரு தடவை சொல்லுகிறேன். இந்த உலகளாவிய வர்த்தகத்தில் விரிவாக்கத்தை என்பதற்கான விளக்கத்தை எழுதுகிற போது, உலகளாவிய வர்த்தகத்தில் விரிவாக்கத்தை என்பது நாடுகளுக்கு இடையிலான வர்த்தக நடவடிக்கைகளில் உருகுவே சுற்றுவட்டம் மேலும் வளர்ச்சியை ஏற்படுத்தும் என்பதனை குறிப்பிடுகிறார் என்பதாக நீங்கள் எழுதலாம். அதுக்குரிய விளக்கத்தை எழுதிய பந்தியோட இருக்கக்கூடிய விடயங்களை உள்ளடக்கியதாக தொடர்படுத்தி ஒரு விளக்கத்தை எழுத வேண்டும். சரியா? சரி பிள்ளைகள், தொடர்ந்து பேசுவோம். 6வது உரைப்பகுதி பார்க்கிறோம். வளமையா செய்த மாதிரியே நானும் நீங்களும் சேர்ந்து அந்த உரைப்பகுதியையும் வாசிப்போம். திட்டம் கிளியர்ல சார், நீங்க கதைக்கிறது வெட்டி வெட்டி கேக்குது. கொஞ்சம் என்னுடைய இன்டர்நெட் கனெக்ஷன் அன்ஸ்டேபிள் என்று தான் காட்டுது. இப்ப சரியா இருக்கும் போல இருக்கு. பாருங்களே பிள்ளைகள், இப்ப கிளியரா? இப்ப சரியாமா? பிள்ளைகள் கவனிங்க, இப்ப கிளியரா இருக்கா? சவுண்ட் ஓகேயா? கிளியரான கேக்குறீங்க போல இருக்கு. விளங்கி இல்ல சார். இப்போ ஓகே சார். ஓகே ஓகே, சரிதானே? அன்ஸ்டேபிள் என்று தான் எனக்கும் காட்டுது. ஏதோ ஒரு நெருக்கடி ஒன்று இருக்குது இதுல. இப்ப